ஸ்டாக் சிட்டாவில் சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நைட்டு 10 மணிக்கு நீங்கள் சேல்ஸ் முடித்த உடனே உங்களோட டிவைஸில் வந்து சேல்ஸு சம்மதி ரிப்போர்ட்டை எடுத்துக்க முடியுங்க. பிரிண்ட் அவுட்டு. அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சேல்ஸ் பட்டனை ரோஸ் கலர் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி சேல்ஸ் என்ட்ரி பேஜ் வரும். ஸ்டார்ட்னு இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிராண்டாக 1000 volts பீக் சூப்பர் ஸ்ட்ராங் 650 ml. நீங்கள் அந்த உங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டு அந்த ஐட்டம் இங்கே விற்று இருந்துச்சுன்னா எவ்வளோ ஐட்டம் விற்றுருக்கு அப்படின்னு போடுங்க. விற்கலைன்னா அப்படியே சேவ் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து பிளாக் பெர்ல் எதுவும் விற்கலை, சேவ் நெக்ஸ்ட்டு. அடுத்து பிளாக் பெர்ல் ட்ரிபிள் 500 ml ஒரு 250 பாட்டில் விற்றுருக்கு, சேவ் நெக்ஸ்ட்டு. அடுத்து பிரிட்டிஷ் எம்பையர் இதில் எதுவும் விற்கல, சேவ் நெக்ஸ்ட்டு. பிரிட்டிஷ் எம்பையர் 650ல் ஒரு 145 பாட்டில் விற்றுருக்கு, இதில் எதுவும் விற்கல. எதுவும் விற்கலைன்னா நீங்கள் சேவ் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டே போகலாங்க. இல்லை தெரியாமல் வேகமாக போடும்போது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் பேக் வந்து போட்டுக்கலாங்க. இப்படியே நீங்கள் போட்டுட்டு வரும்போது ஃபஸ்ட்டு பிஏகெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிஏ கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே மாதிரியே பிராந்தி கம்ப்ளீட்டடு, ரம் கம்ப்ளீட்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐட்டம் கம்ப்ளீட் ஆன உடனே வந்துட்டே இருக்குங்க. உங்கள்கிட்ட ஓப்பனிங்கில் என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாமே லைனாக வரும். நீங்கள் விற்றுருந்தால் போடுவீங்க, விற்கலைன்னா அது அப்படியே சேவ் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதுங்க. இதில் 350 போடுறேன். ஒட்கா கம்ப்ளீட்டட். ஒயின் கம்ப்ளீட்டடு எல்லா ஐட்டமே முடிஞ்ச உடனே ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த சப்மிட் பட்டன் வந்து சாம்பல் கலரில் மாறும். சாம்பல் கலரில் இருக்கிறது பிங்க் கலரில் மாறும். பிங்க் கலரில் மாறின உடனே நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங்னு ஆகும். ப்ராசஸிங் வந்து முடித்த உடனே சேல்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. பார்த்தீங்கன்னா பியரில் எவ்வளோ பாட்டில், பிராந்தியில் எவ்வளோ பாட்டில் அப்படின்றத பார்த்துக்கலாங்க. இந்த வேல்யூ உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா ஓகே. ஒரு வேளை நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களோட டிவைஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஐட்டமில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை பார்த்துக்கலாங்க. வோட்காவில் 350 பாட்டில் அதில் இருக்குது. ஒருவேளை உங்கள் டிவைஸில் 345 தான் இருக்குன்னா 3 பாட்டில் இங்கே எதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் இதில் போய் எடிட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது போட்டு முடித்த உடனே நீங்கள் அடுத்தது ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்புறதுக்கான எல்லா டீட்டெயில் ரெடியாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப்எல் சேல்ஸ் எவ்வளோ, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, மீடியம் கேஸ் எவ்வளோ, இது எல்லா டீட்டெயிலுமே இருக்குங்க. நீங்கள் ஃபார்ம் 49 சொல்லிவிட்டு இதில் கூகுள் ஃபார்முக்கான அத்தனை டீட்டெயிலுமே இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. சேல்ஸில் நீங்கள் எல்லா பாட்டிலும் போட்டு முடிச்சிட்டிங்க. அடுத்தது நீங்கள் ஸ்டாக் லெட்ஜர் எழுதணும் அல்லது எவ்வளோ பாட்டில் விற்றுருக்கு அப்படின்றத ஓப்பனிங் க்ளோசிங் சேல்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா மேலே இங்கே வியூ ஓப்பனிங் மைனஸ் சேல்ஸ் ஈக்குவல் டு சிபி க்ளோசிங் பேலன்ஸ்னு இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக வரும். ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, சேல்ஸ் எவ்வளோ, சிபி எவ்வளோ. நீங்கள் இதை பார்த்து ஸ்டாக் லெட்ஜர் எழுதுனாலும் எழுதிக்கலாங்க. வேறு ஏதாவது ஸ்டாக்கை செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணிக்கலாங்க. இதிலே சர்ச் பண்ணுறதுனால இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் வரும். 1848ன்னு போட்டோம்னா அந்த பிராண்டோட டீட்டெயில் எல்லாமே மேலே வந்துடும். நீங்கள் அப்படியும் செக் பண்ணிக்கலாம்.